இவங்க சொன்ன பிளானை கேட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போறாங்க. அப்ப இந்த பொண்ணு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல திடீர்னு ஒரு வௌவால் வந்து மூஞ்சிலே அடிக்குது. அவ பயந்து போயிட்டு அப்படியே கீழே விழுறா. விழுந்தாக்கா அங்க ஒரு பெரிய குளம் இருக்கும். அதாவது ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அந்த பூல் ஃபுல்லா ஒரே உடம்புகளா இருக்கும். மனித உடம்புகளா இருக்கும். அப்படியே தலைக்குள்ள இல்லாம, கழுத்து இல்லாம, கால் இல்லாம, கை இல்லாம அப்படியே சதஞ்சு போயிட்டு கூழாகி போயிட்டு அந்த தண்ணியில மிக்ஸ் ஆகி அப்படியே அங்க இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளதான் விழுந்திருப்பா. இவளே அறியாமே கத்திக்கிட்டு அங்கிருந்து வெளியில வரா. அப்படியே அங்கிருந்து தள்ளி தள்ளி அப்படியே தான் பார்த்து பயந்து கத்திக்கிட்டு வெளியில ஏறி வந்து கத்துன்னு கத்திட்டு இருக்கான். பீட்டர் கையில ஒரு கட்டை எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். அந்த கட்டையில இருக்கிற ஒரு குச்சி வந்து அவன் கையில குத்திட்டு இருக்கும். அதை எடுத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்போ கரெக்டா அந்த வேம்பர் வந்துருது அந்த இடத்துல. அதை பார்த்த உடனே அவன் அங்க இருந்து திருச்சி ஓடுறான். ஓடி போயிட்டு ஒரு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில போயிடுறான். போயிட்டு இங்க வாடி பார்க்கலாம் அப்படின்றான். பார்த்தா அந்த பொண்ணு அசால்ட் அந்த கதவை உடைச்சிட்டு வெளியில வருது. அதை பார்த்துட்டு இவன் மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறான். அந்த வேம்பரும் இவனை டான்ஸ் ஆடிக்கினே வந்து துரத்தின்னு இருக்கு. அப்போ வந்து கதவை ரொம்ப வேகமா திறக்க அந்த கதவை உடைச்சிட்டு அந்த பீட்டரும் அங்கிருந்து கீழே விழுந்துடுறான். அப்புறம் பீட்டரை விட்டுட்டு இந்த பிராங்கை வந்து துரத்த ஆரம்பிக்குது அந்த வேம்பயர். அவனை கீழே தள்ளிட்டு அவன் கழுத்தை நெரிச்சு கொலை பண்றது ட்ரை பண்ணுது. ஹீரோயின் கையில வச்சிருந்த அந்த ஊசியும் தள்ளி விட்டுருது. பிராங்க் கிட்டத்தட்ட சாகுற அளவுக்கு போயிடுவான். உடனே அந்த இடத்துல அந்த சாமியை வந்துட்டு அவன் வேம்பயரோட கழுத்தை பிடிக்கிறா. பிடிச்ச உடனே அந்த வேம்பர் அந்த பொண்ணோட கையை போட்டு கடிச்சு விட்டுருது. அப்பதான் தெரியுது அந்த வேம்பரால பறக்க கூட முடியும் போல. உடனே மயக்கம் தெளிஞ்ச பீட்டர் அப்படியே எகிரி அந்த வேம்பர் மேல விழுறான். அப்ப அந்த பீட்டர் அந்த வேம்பர் வந்து இறுக்கமா பிடிச்சிக்கிறான். அதால அசைய முடியாத மாதிரி. உடனே ஹீரோயின் கீழே இருந்த அந்த ஊசி எடுத்து அந்த வேம்பருக்கு போட்டு அந்த வேம்பரை மயக்கம் அடைய வைக்கிறான். ஆனா அந்த சண்டையில யாருக்கும் அடிப்படல பெருசா. ஆனா அந்த சாமி பொண்ணை வந்து கையில வந்து வேம்பர் கடிச்சிருச்சு. இதே மாதிரி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த படத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பாருங்க.